உலகத்திலே எத்தனை ஆசீர்வாதங்கள் மனிதர்களும் இல்லைன்னா நம்முடைய படிப்பும் நம்முடைய முன்னோர்களும் கொடுத்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்குன்னு ஒரு தனி வெயிட் அப்படின்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்குன்னு ஒரு தனி சந்தோஷம் இருக்கத்தான் செய்யுது. அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை விட ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அப்ப இந்த உலகத்துல எத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைச்சாலும் ஆண்டவரா நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது அது வந்து யாராலையும் கொடுக்க முடியாது அந்த ஆசீர்வாதத்தை. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை ஒரு விசை கர்த்தருடைய கையிலிருந்து பெற்றுக்கொண்டு இழந்தவர்கள் உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் திரும்ப அந்த ஆசீர்வாதத்தை அவங்களால பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன் திடீர்னு பிசினஸ்ல விழுந்து போறாங்க, திடீர்னு நஷ்டம் ஆகுது, இல்லைன்னா திடீர்னு ஒரு கடன் பிரச்சனைக்குள்ள ஆளாயிட்டாங்க. ஆனா அவங்க பாருங்க, ஏதோ ஒரு முயற்சி எடுத்து ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சு திரும்ப அதை ரீகலெக்ட் பண்ணிடலாம், திரும்ப அதை எடுத்துருவாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை ஒரு விசை வாங்கிட்டு திரும்ப இழந்த ஒரு மனுஷனால நம்ம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறதுனாலயோ பிரயாசப்படுறதுனாலயோ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம திரும்பி பெற்றுக்கொள்ளவே முடியாது. எப்ப பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, எங்கேயுமே ஓடாம எங்கதான் வரணும் அப்படின்னா, கர்த்தர் சமூகத்துல வந்தாதான் அந்த மனுஷன் திரும்பவும் அந்த பழைய ஆசீர்வாதத்தை திரும்பி பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா நம்ம நிறைய பேருக்குள்ள இருக்கிற அந்த தடைகள் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர்கிட்ட மட்டும் வரமாட்டோம். கணவனர் ஏதோ பிரச்சனை இருக்காங்கன்னா மனைவி பார்த்து இந்த மாதிரி சர்ச்சுக்கு ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கொடுத்துருப்பான். கொடு, கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஊழியக்காரங்களை கூப்பிட்டு சாப்பாடு போலாம், சாப்பாடு கொடுத்துருப்பான். எல்லாவற்றுக்கும் கணவனார் சரி சரி எப்படியாவது நம்ம பிரச்சனை சால்வ் ஆனா போதும், நீ செய், ஏதாவது ஒண்ணு பண்ணு, ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு. ஆனா ஒன்று உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள், அந்த குறிப்பிட்ட அந்த நபர் யாரா இருந்தாலும் அந்த நபர் தேவ சமூகத்துல ஆண்டவரே நான் திரும்ப உங்க சமூகத்துல வந்திருக்கிறேன்னு ஒப்பு கொடுக்காம அந்த காரியத்தினுடைய நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. வேற எவ்வளவு வேணாலும் அலையலாம். எனக்கு தெரியும் ஒரு தம்பி, ஆண்டவரோட ரொம்ப நடந்து அவனுக்கு தகுதியே இல்லை, ஆனா ஆண்டவர் அவனுக்கு தகுதிக்கு மிஞ்சி ஒரு வேலையை கத்த தந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் சம்பளத்திற்கு கத்துறவனுக்கு வேலையை தந்தாரு. அது அவங்க வம்சத்திலேயே யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. அவன் இப்படி ஒரு வேலையை செய்வான் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஆனா முழுக்க முழுக்க கர்த்தரே தான் அவனுக்கு கொடுத்தாரு. ஏன் அப்படின்னா, வாலிப பிராயத்துல எல்லாருமே சாப்பிட்றதுக்கு நினைப்பாங்க. ஆனா அவன் பாத்தீங்க அப்படின்னா மாசத்துக்கு எப்படி ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டிருப்பான், ஃபுல் ஃபாஸ்டிங்ல இருப்பான். திடீர்னு யார்கிட்டையும் பேசாத ஃபாஸ்டிங் போடுவான். அப்படி ஐயோ, ஆண்டவரோட அவ்வளவு நடந்தா கர்த்தர் அதை கனப்படுத்தி அவனை எட்டாத உயரத்துல கொண்டு போய் வைத்தார். ஆனா என்னமோ தெரியல, சூழ்நிலைகள் கொஞ்சம் மாறிடுச்சு, ஆண்டவரை விட்டு பின்மாறி போயாச்சு. தன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் ஒண்ணுன்னா இழந்துட்டு இருக்கிறான். அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு குறையும் போது இப்போ 3 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இடத்துல 50,000 ரூபாய் கூட வரல அப்படின்னு சொல்லும் போது அதை அவனால அதை எதுவுமே ரன் பண்ண முடியல, அப்படி நெருக்கமா இருக்கு. அதுக்காக அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் ஒர்க் பண்ற டைமை அதிகப்படுத்திட்டான். ஃபர்ஸ்ட் 8 மணி நேரம் வேலை செய்வான் அப்படின்னு சொன்னா இப்ப 12 மணி நேரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா, அப்படி நிறைய வேலை செய்ய ஆரம்பிச்சு அவனுடைய உடம்பு தான் கெட்டு போச்சே தவிர அவனால அந்த பழைய ஆசீர்வாதத்தை அவனால எடுக்கவே முடியல. அப்பதான் இல்லப்பா, நீ எவ்வளவு ஓடினாலும் எவ்வளவு உழைச்சாலும் அந்த ஆசீர்வாதத்தை திரும்பி எடுக்க முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும், நீ போய் தேவ சமூகத்துல நீ பழைய பேரை சொல்லி, நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களால முடியும் ஆண்டவரே அப்படின்னு கர்த்தர் சமூகத்துல போய் நில்லு. 3 மாசத்துக்குள்ள கர்த்தர் உனக்கு இரக்கம் பாராட்டுறா இல்லையா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு. அப்போ இளையகுமாரனை போல திரும்பி தன் தகப்பனிடத்துல வந்ததுக்கு பிறகு இப்ப அதே 8 மணி நேரம் தான் வேலை செய்யறான். ஆனா பழையதை விட கர்த்தர் ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தரவருக்கு தந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். அதான் வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ பழையது மாதிரி நீங்க வராம எந்த பலனும் இல்லை. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் நீங்க பின்மாறி போயிருப்பீர்களா, தூரத்துல நிற்கிறீர்களா, ஒரு விசை ஆசீர்வாதங்களை எல்லாம் வாங்கி திரும்ப இப்ப ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறீர்களா? நான் நம்புறேன், திரும்ப நீங்கள் எப்பொழுது கர்த்தரிடத்திலே பழையது போல வருகிறீர்களோ, நீங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கவே வேண்டாம், உயர்வுக்காக ஜெபிக்கவே வேண்டாம். அது உங்களை தேடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, நீங்க நிக்கணும்னு தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த புயல் வேறு எதுலையும் அடங்காது. இந்த பிரச்சனை வேறு எதுலையும் நிவர்த்தி ஆகாது. வேற எதுலையுமே நிவர்த்தி பண்ண முடியாது. எதை கொடுத்தும் இதை கிளியர் பண்ண முடியாது. ஒன்னே ஒண்ணு, நீங்க தேவ சமூகத்துல நின்னா மட்டும்தான் இதற்கு ஒரு விடிவு காலம் வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நம்ம தேவ சமூகத்துல நின்னாதான் அதனுடைய ஆசீர்வாதத்தை நில்லுங்க. நிற்கிறதற்கு கடினமா இருக்கும், நிற்கிறதற்கு முடியாது. பழைய இடத்தை இழப்பது அப்படின்றது அவ்வளவு சுலபமானது, ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. ஆனா நீங்க நில்லுங்க. கர்த்தர் இழந்து போனதை மட்டும் இல்ல, 2 மடங்கு திரும்ப தரவே கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். சோ இன்னைக்கு காலை வேளையில நம்ம என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே நான் உங்களிடத்துல வரணும்னு ஆசைப்படுறேன், அதற்கு இருக்கிற தடைகள் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. நீங்க ஜெபிச்சா போதும் ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க கர்த்தர் சமூகத்துல இருந்தா போதும் ஆண்டவருடைய பிள்ளையே. கர்த்தரே காரியங்களை வாய்க்க பண்றதற்கு வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை அப்படியே மேல உயர்த்தி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி என் எஜமானரே, என் எஜமானரே, என் எஜமானரே, ஓ என் எஜமானரே, என் எஜமானரே, அழைத்த அழைப்பின் காரணரே. சத்தமா சொல்லுவேன், என் எஜமானரே, என் எஜமானரே. நீங்க ஆராதிக்கிற இடங்கள் அந்த சத்தம் உயரட்டும், உங்க வீடுகளில் அந்த சத்தம் தொனிக்கட்டும், உங்க மனசு அந்த வசனத்தை சொல்லிட்டே இருக்கட்டும். சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டே உங்க இருதயத்தின் ஆழத்தில் இருந்து என் எஜமானரே, என் எஜமானரே அப்படி ஒரு ஜெபமா கூட சொல்லுங்க. ஆண்டவரே நீர்தான் என் எஜமானர். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ நன்றி. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தோம், என்னை துரத்தி ஊழியத்தை துவங்க வைத்தீரே. கைகளை இப்ப மேல உயர்த்தி என் ஆதாரம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆதாரவே அழைத்த அழைப்பின், இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அவருடைய இருதயம் அப்படியே மகிழ்கிறது. என் ஆதார், இவ்வளவுதான் சத்தமா, கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி எஸ் அப்படிதான் அப்படிதான். ஓ ஹalleluya. அழைத்த அழைப்பு, இப்போ அவருடைய இரக்கம் இந்த முழங்கால் ஜெபத்துல இறங்குறது. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டு இருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்ல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. ஆமென். இதை சரியாய் அறிந்து வைத்தவன் யார் அப்படின்னா தாவீது தான். இதை ரொம்ப சரியா அறிஞ்சு வச்சிருந்தாரு. அதுதான் அவர் சொல்றாரு, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது
நான் யாருடைய கரத்துல விழ போறேன்னா கர்த்தருடைய கையிலேயே விழுவேனாக. மனுஷருடைய கையில நான் கண்டிப்பா விழ போறது. அப்படின்னா அவர் எவ்வளவு தவறு செய்திருக்கிறார். ஆனா அந்த தவறு செய்யும் போதெல்லாம் அவருடைய மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, நீ ராஜாவா இருக்கலாம்ப்பா, நீ எங்க போனாலும் திரும்ப அந்த சந்தோஷத்தை நீ எடுக்க முடியாது. ஆனா நீ கர்த்தர் சமூகத்துல போய் நின்ன அப்படின்னா திரும்பவும் அந்த சந்தோஷத்தை நீ பார்க்க முடியும்னு அதை கரெக்டா ஃபாலோ பண்றவரு தாவீது. அதனாலதான் ஆண்டவரே அவருக்கு இப்ப தண்டனை வரப்போகுது. அந்த நேரத்துல வேற எதையுமே யோசிக்கல, வேற எதுக்குமே ட்ரை பண்ணல. ஒன்னே ஒண்ணுக்கு மட்டும்தான் ட்ரை பண்றாரு, நான் தப்பண்ண ஆண்டவரே, அதனால நீங்க இப்ப தண்டனை கொடுக்குறீங்க, சோ இந்த தவறை மன்னிக்கிறதுக்கு இதுல இருந்து நான் விடுதலையா இருக்கு, வேற எந்த முயற்சியும் எடுக்கல, உங்க சமூகத்துல வந்து நான் திரும்பவும் நிக்கிறேன்னு நின்னுட்டான். கர்த்தருடைய கோபம் தாவீதின் இடத்துல இருந்து மாறி போயிடுச்சு. அப்போ ஒன்று, இந்த காலை வேளையில எல்லாரும் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும், நீங்க போய் வேற எங்க நிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, வேற எங்க நிக்கிறதுனாலையும் எந்த மனுஷனிடத்துல போய் நிக்கிறதுனாலையும் பிரயோஜனம் இல்லை. நீங்க தப்பு பண்ணிட்டீங்களா, ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துட்டோமா, நான் சொல்றேன், உங்களுக்காக இன்னொருத்தர் கூட நிக்க முடியாது. என் மனைவி எனக்காக ஜெபம் பண்றாங்க, போதாதா? என் கணவன் எனக்காக ஜெபம் பண்றாங்க, அது போதாதா? எங்க அம்மா அப்பா எனக்காக ஜெபம் பண்றாங்க, போதாதா? நான் சொல்றேன், இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் எந்த பர்சனை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த நபர் வந்து அவருக்கு முன்னாடி நீங்க நின்னுட்டீங்கன்னா போதும். நான் நம்புறேன், இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தருவதற்கு வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஆனா நம்ம போய் நிக்கிற வரைக்கும் அந்த மாற்றம் வராது. அதனால எல்லாரும் ஒரு முடிவெடுக்கணும், ஆண்டவரே நான் உங்க சமூகத்திலேயே திரும்பி நான் வர்றேன் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.